ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றிப்பா. உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு தந்த ஜீவனுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கீங்க. உங்களுக்கு பிரதிநிதியாக இந்த இடத்துல இருந்து உங்களுடைய வார்த்தையை சொல்ல கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிவிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றிப்பா. அதுக்காக சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே. அப்படியே பிள்ளைகளும் ஒரு 30 நிமிடங்கள் இதை ஆசையோடு கேட்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் தங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள இந்த வார்த்தைகள் 100ஆக பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. விதைக்கிற நான் கஷ்டப்பட்டு விதைக்கிறேன். கண்ணீரோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, ஆர்வத்தோடு, கருத்தோடு இந்த வார்த்தைகளை எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்தீர், நீர் சொன்னதை செய்திருக்கிறேன் அப்பா. அதே பிள்ளைகள் 100 மடங்கு பலனடைய கிருபை செய்ய அடிமை தாழ்த்தி இந்த அருமையான கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். எவ்வளோ பேர் யூடியூப்பில் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். பிரசங்கத்துக்கெல்லாம் இப்போ என்ன கிடையாது, குறை கிடையாது. சிறு பிள்ளைகள் பேசுகிறாங்க, நடு வயதில் உள்ளவங்க பேசுகிறாங்க, நல்ல படித்தவர்கள் செய்தி பிடிக்கின்றார்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பேசுகிறாங்க. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாரும் நல்ல ஒரு வார்த்தைகளை என்கரேஜ் பண்ணி கொடுக்காங்க. நம்ம தேவனை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்களுக்கு எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு அப்படி நடக்கணும், நாங்கள் ஏன் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை சொல்ல இப்படி வந்திருக்கோம், தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், அதனால் நீங்களும் இந்த வழியை பின்பற்றுங்கள் என்று எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். முன்காலத்தில் மாதிரி இல்லை. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 1979 ஆண்டு எங்கள் தூத்துக்குடியில் கால்டுவெல் ஸ்கூலில் மீட்டிங் நடக்கும். அது ஒரு மகா பெரிய மைதானம். அந்த கால்டுவெல் ஸ்கூல் பெரிய ஒரு கிரவுண்டு, பயங்கரமான கேம்பஸ். அது மெயின் ரோட்டில் இருக்கிறது. அங்கே நாங்கள் செய்தி கொடுக்க ஊழியக்காரங்க வருவாங்க. யார்? அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன், அப்படி பெரிய ஊழியக்காரங்களை அங்கே கூப்பிட்டுருப்பார்கள். மகா பெரிய மேடை அமைந்திருக்கும். அங்கே நாங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தின்பண்டங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு போவோம். ஏன்னா 1 மணி நேரத்தில் எல்லாம் நடக்காது. 2 மணி நேரங்கள், குறைந்தது 3 மணி நேரங்கள் நடக்கும். பாடல் ஒரு பக்கம் நடக்கும், முடிந்து செய்திகள் 1.5 மணி நேரம் செய்திகள் கொடுப்பாங்க. 6-6:30 மணிக்கு வீட்டில் இருந்து நடந்து போகிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா சாரையாக எல்லா பக்கங்களிலும் இருந்து நடந்து வருவார்கள். அந்த கால்டுவெல் ஸ்கூல் ஒரு பீச்சு பக்கத்தில், கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும். அது கிழக்க, அதுக்கு பிறகு கடற்கரை தான். அப்போது வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் இருந்து ஜனங்கள் வருவார்கள். நடந்தும், ரிக்ஷாவிலையும், ஆட்டோ கூட அப்போ ரொம்ப கிடையாது அந்த காலத்தில், ரிக்ஷா தான். சைக்கிளில் நடந்து, வயதானவங்க கூட நடந்து நாங்கள் ஓடி ஓடி போய் அங்கே பாய் விரித்திருக்கும். அந்த பாயிலே உட்கார்ந்து குழந்தைங்களை வைத்து கொண்டு குழந்தைங்களுக்கு தின்பண்டம், தண்ணி எல்லாம் கொண்டுக்கிட்டு போய் அந்த தேவனுடைய வார்த்தை நாங்கள் கேட்போம். அப்படிப்பட்ட சத்தியத்திலே கர்த்தர் எங்களை அந்த நாட்களிலே வழி நடத்தினார். 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் செய்தி இருக்கும். எதுக்கு இந்த செய்தி முடியுது அப்படின்னு இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாரையும் மறந்து இருப்போம். அப்படி தான் நாங்கள் கும்பலாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்களின் செய்தி எங்களுக்குள்ளே விழுந்து இன்றைக்கு அது ஆழ மரமாக நின்று கொண்டு இருக்கின்றது. அநேகரை தாங்கக்கூடிய மரமாக இருக்கின்றது. என்னை மட்டும் சொல்லலை, தேவனுடைய கிருபையினால் இதே மாதிரி நிறைய பேர், நாங்கள்லாம் கூட்டமாக போவோம். எல்லாரும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். என்னோட கூட ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கு எங்களுக்கு கிடைத்த தேவனுடைய வார்த்தை அப்படி ஒரு வல்லமையாக இருந்தது. ஒரு சிறு கதை சொன்னால் கூட மறக்காது என்னுடைய வார்த்தை. நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு செய்திக்கு சொல்கிறேன். அந்த கதையை சொல்லிடுறேன். அமெரிக்காவில் டக்ளஸ் என்ற ஒரு வாலிபன், அவனுக்கு வேலை இல்லை, அவன் அதிகமாக படிக்கவில்லை. அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கின்றார், இவர்கிட்ட போய் நான் வேலை கேட்க போகிறேன் அப்படின்னு தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான்.
பண்ணிக்கொண்டு அந்த செல்வந்தரிடம் போனான், பணக்காரர் ஐயாவிடம். ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என்னோட பேர் வந்து டக்ளஸ், எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை உங்களுக்கு நல்லா உண்மையாக செய்வேன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அந்த செல்வந்தர் பார்த்துருக்காரு, முகத்தை பார்த்த உடனே நல்ல பையனாக தெரியுது, சரி வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தன்னுடைய வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அங்கே ஒரு செங்கல் குவியலாக நிறைய செங்கல் கும்பலாக குவிந்து கிடந்தது. அந்த வாலிபனை கூப்பிட்டாள், டக்ளஸ் இங்கே வா. என்னையா, இந்த செங்கலை எல்லாம் எடுத்து நீ இந்த வலது புறமாக இதை அடுக்கி வைக்க வேண்டும், இதான் இன்றைக்கி உனக்கு வேலை. ரைட், ஓகே பண்ணுறையா அப்படின்னு சொன்னான். போனான். அந்த செங்கலை அவர் சொன்ன வலது புறமாக அழகாக நீட்டாக அடுக்கி வைத்தான். வந்து சொன்னான், ஐயா நான் செங்கலை அடுக்கி வைத்து விட்டேன். அப்படியா, சரி போயிட்டு வா, நாளைக்கு வா. உடனே அடுத்த நாள் போகின்றான். ஐயா இன்றைக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன். சரி வா, நீ நேற்று வலது பக்கமாக அடுக்கி வைத்த அந்த செங்கலை இன்றைக்கு இடது பக்கமாக அடுக்கி வைக்க வேண்டும், போய் செய் என்றார். உடனே இந்த டக்ளஸ் என்ற வாலிபன் போகின்றான். அங்கே அடுக்கி வைத்த அந்த வலது பக்கமாக அடுக்கி வைத்தது மிக அழகாக இருக்கிறது. ஆனால் பணக்காரர் ஐயா சொன்னது இடது பக்கம் இப்போ அடுக்கி வைக்கணும். ரைட்டு, ஓகே, எனக்கு வேலை வேணும். உடனே இவன் அந்த ஒவ்வொரு செங்கலாக எடுத்து அவன் அழகாக இடது பக்கமாக அடுக்கி வைத்து விட்டான். போய் சொன்னான், ஐயா இடது பக்கமாக செங்கலை அடுக்கி வைத்து விட்டேன் என்றான். உடனே அந்த பணக்கார செல்வந்தர் போய் பார்க்கின்றார். அழகாக நேர்த்தியாக வலது பக்கமாக எப்படி அடுக்கி வைத்தானோ அப்படியே இடது பக்கமும் அழகாக நேர்த்தியாக அடுக்கி வைத்திருந்தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்கலைய, வலது பக்கம் வச்சதை எதுக்கு இடது பக்கம் வைக்கணும்னு கேட்கலைய, நேற்றே நீங்கள் இடது பக்கம் வைங்கன்னு சொல்லியிருக்கலாமில்ல அப்படின்னு கேட்கலைய. இவன் ஒன்றுமே கேட்கல, நான் சொன்னதை அப்படியே செய்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் உள்ள வாலிபன் என் தொழிலை நன்றாக செய்வான் என்று அவனை கூப்பிட்டு, என்னுடைய எல்லா தொழிலுக்கும் மேனேஜராக உன்னை நான் நியமிக்கின்றேன் இன்று என்று அவனிடத்தில் டக்ளஸ் என்ற பெயரோடு சைன் வாங்கி தேதியை போட்டு அவனுடைய கையில் அந்த மேனேஜர் போஸ்டரை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் அவனுக்கு இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை கொடுத்தது. வேற எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை, எந்த ஒரு கேள்வி பதிலும் இல்லை. அருமையானவர்கள், நாம் அப்படியே தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கேயும் பூமியிலேயும் நாம் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு உங்களுக்கு செய்திக்காக நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்தியின் அடிப்படையில் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். எப்படி நடக்க வேண்டும், இதுதான் செய்தியின் தலைப்பு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடியே நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடியே நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது மாம்சத்தினுடைய இச்சை, அதாவது அது பொல்லாத அந்த காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். அதை நம்ம நிறைவேற்றும் போது, மாம்ச இச்சையினுடைய காரியங்களை நிறைவேற்றும் போது அது தேவனுக்கு விரோதமான செயலாக காணப்படுவதனால நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும், நடக்க வேண்டும். தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டும். நாமும் ஆவியானவரும் ஒன்றாக நடக்க வேண்டும். ஆவியானவருடைய கீழ்ப்படுதலுக்கு நாம் நடக்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது என்றால், மனைவி சொல்லும்போது கணவன் அதை சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் சொல்லும்போது மனைவியும் கோபப்படாமல் அதை நிதானித்து அன்போடு ஏற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இருவரும் சந்தோஷமாக இந்த காரியத்தை ஷேர் பண்ணணும்.
பிள்ளைகளும் பெற்றோருக்கு அப்படியாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படியானால் அந்த வீட்டிலே ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அதே போல தான் நாமும் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்த வசனத்தை, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்றவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. 17ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, போராடுகிறது. நாம் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக நான் இருக்கின்றேன், நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியாக இருக்கின்றீர்கள். நமக்குள்ளே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. மாமிசம் அது தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. குடிக்கிறான், அவனுடைய ஆசை மாமிச இச்சை, அவன் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். சிகரெட்டு ஊதுகிறார்கள். அன்றைக்கி ஒரு சகோதரனை பார்த்தேன் ரோட்டில், அப்படியே ஒரு தீப்பெட்டி எடுத்தான், பாக்கெட்டில் இருந்து ஒரு குச்சை எடுத்தான், வாயில் சிகரெட்டை வச்சான், ஊதுறான், எடுத்து பற்ற வச்சு ஊதுனான். நான் ரொம்ப தூரத்தில் பார்த்தேன், கஷ்டமாக இருந்தது. உன் நுரையீரலை பாதிக்குமே, உன் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுறிய, உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறிய, உன்னை பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணுறிய, உன் நுரையீரலை பாதிக்குமே அப்படின்னு சொல்ல பக்கத்தில் போக முடியாத தூரத்தில் நான் இருந்தேன். ஆனால் அவனுக்கு தெரியலை, அது அவனுடைய மாம்ச இச்சை. ஆனால் வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் சிகரெட்டு ஊத வேண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதிலே எழுதியிருக்குள்ள சிகரெட்டு ஊதுற அந்த பெட்டியிலேயே, அது அந்த மாமிச இச்சை. நம்ம ஆவி சொல்லும், வேண்டாடா நீ நிறைய சிகரெட்டு ஊதிட்ட, வேண்டான்னு சொன்னாலும் கேட்காமல் அவன் அந்த சிகரெட்டை ஊதுகிறான், அவன் குடிக்கிறான், அவன் வேசிதனம் பண்ணுகிறான். டிவிலலாம் நம்ம நிறையா நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கின்றோம், அரசியலை பார்க்கின்றோம். எப்படியாக அவர்கள் மாமிச இச்சையிலே ஆட்டம் ஆடுகிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமே. இந்த உலக வாழ்க்கை எப்படினாலும் சரி, ஒரு நாள் மரணம் தான். அன்றைக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமே. அப்படி என்னால் ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மாமிசத்தினுடைய இச்சையை நிறைவேற்றக்கூடாது. நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது, பிறவி கிடையாது, இன்னொரு வாழ்வு இருக்கின்றது. நீங்கள் யாராவது இன்னொரு பிறவி இருந்தால் இந்த கணவனுக்கே மனைவியாக பிறப்பேன் என்று சொல்லாதீங்க. இந்த வீட்டிலேயே நான் பிள்ளையாக பிறக்க மாட்டேன், இன்னொரு முறை நான் பிறந்தா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு முறை பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், அருமையானவர்களே, மாமிச இச்சையை நிறைவேற்றாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் நமக்குள்ள பெரிய யுத்தமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. எப்படி வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் நமக்குள்ளே போர் செய்து கொண்டு இருக்கின்றது. சிவப்பு அணுக்களை அழிப்பதற்காக வெள்ளை அணு ட்ரை பண்ணுகிறது. வெள்ளை அணுக்கள் அழிந்து சிவப்பு அணுக்கள் அதிகமாகிவிட்டால் நமக்கு காய்ச்சல் வந்துடும், நமக்கு பலவீனம் வந்துடும், ரத்தம் குறைய ஆரம்பிச்சிட்டுனா நமக்கு பலவீனம் வந்துடும். அப்போது நம்ம சரீரத்திலையும் சரீரத்தின்படியும் போராட்டங்கள் நடக்கின்றன, ஆவிக்கையும் போராட்டங்கள் நடக்கின்றன. அப்போது சரீரம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவியானவர் சரீரத்துக்கு விரோதமாக சரீரத்தினுடைய அசிங்கமான அந்த வாழ்க்கையின் தன்மைகளை எதிர்க்கிறார். போராட்டம் நடக்கின்றது. செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை இவைகள் செய்யாதபடிக்கு ஒன்று கொண்டு விரோதமாய் இருக்கிறது. இப்போ நம்ம ஆவியானவருக்கே கீழ்ப்படிந்து நம்ம நடந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க, 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்போ என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3 அதிகாரம் இந்த 22வது வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நிறைய காரியம் உங்களுக்கு நடக்கலைல்ல, ஏன் நிறைய பிரச்சனையில இருக்கீங்க? வியாதி வந்தால் போகணும்,
உடம்புலே ஒரு பலவீனம் வந்தால் அது போக வேண்டும். அப்படியானால் போகலைன்னா நீங்கள் மாம்ச இச்சையின்படி நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவியானுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது அந்த வியாதி போய்விடும். ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், மாமிச இச்சையை எதிர்த்து நின்றால், நாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இப்படி தெளிவாக அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? 1 யோவான் 3 அந்த 22 வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகள் கஷ்டமானவைகள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடத்துகிறார், சிந்தனையில் வந்து நடத்துகிறார், இருதயத்திலிருந்து நடத்துகிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் வேண்டிக் கொள்வதை, ஜெபிக்கிறதை தேவன் நமக்கு தருவார். உபாகமம் 7 7 வசனம். உபாகமம் 7 7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். 8 கர்த்தர் உங்களில் அன்பு கூறுகிறனாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையே காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எய்த்தில் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையின்றும் உன்னை மீட்டு கொண்டார். சகல ஜனங்களிலும் நம்ம திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் நம்மில் அன்பு வைக்கல, கொஞ்சம் ஜனங்கள் தான். ஆனாலும் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு 8 வசனம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட அந்த வாக்கு தத்தத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதினாலும் தம்முடைய பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி எகிப்தில் இருந்து எல்லா பார்வோன் ராஜா கையிலிருந்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு இதில் நம்ம பார்க்கிறோம். 9 ஆகையால் உன் தேவனாகிய தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கின்றவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாருங்களேன், எவ்வளோ அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு முன்னால் கடங்களேன், செல்லே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, செல்லே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லேப்டாப்பு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பவும் இதுதான் மாமிச இச்சைன்னா. இப்போ இந்த காலத்தில் மாமிச இச்சை எது அப்படின்னா, நம்ம எப்பவும் பார்த்து கொண்டு ஏதாவது உண்டு, ஒரு காமெடியோ ஏதோ ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். அரசியலை பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த நாட்களில் எல்லா வீடுகளையும் என்னதான் அரசியல் தான். கர்த்தருடைய வார்த்தை எப்படி போகுதோ தெரியும், எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, எப்படி நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா யார் தலைமை ஏற்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதுல தான் எல்லாருமே இந்த நாட்களில் இருந்திருப்பீர்கள். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. யார் ராஜாவானாலும் நாம் ஜெபிக்கிறவர்கள் தான், நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துக்காக வாழக்கூடியவர்கள் தான். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் தமிழ் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். 10 வசனம். தம்மை பகைக்கின்றவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கின்றவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாக பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் பதிலளிப்பார், பிரத்யட்சமாய் பதிலளிப்பார், அவர்களை அழிப்பார், பதிலளித்து அழிப்பார். தம்மை பகைக்கிறவனுக்கு தாமதியாமல் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பயப்பட வேண்டும், வேத வசனத்துக்கு பயப்பட வேண்டும். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே, நம்ம அதுக்கு ஆசைப்படுறோமே, இதுக்கு ஆசைப்படுறோமே, அதை பண்ணிட்டோமே, இதை பண்ணிட்டோமே, நம்ம சகோதரிக்கு விரோதியாக, மாமியாருக்கு விரோதமாக, தாய் தகப்பனுக்கு விரோதமாக, அண்ணன் தம்பிக்கு விரோதமாக, அக்கா தங்கச்சிக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம், நண்பர்களுக்கு விரோதமாக நம்ம செயல்படுகிறோம். அப்படி படும் பொழுது கர்த்தர் பிரத்யட்சமாய் பதிலளிப்பேன் என்று சொல்கின்றார். அதனால நீங்கள் பயந்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன என்று கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாவிட்டால் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பேன் என்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். நீங்கள் நேர்வழியிலே வாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிங்க,
வேதத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தண்டனை கிடையாது, ஆக்கினை கிடையாது, சாபம் கிடையாது. எத்தனை தலைமுறை சாபம் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்காக அந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி போட வலிமையுள்ளவராக இருக்கிறார். இது தற்காலிக விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது வரவே கூடாது. நிரந்தரமான விடுதலையை நம்ம வாங்க வேண்டும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர், இந்த நோயின்மை வரவே கூடாது, இந்த மரணங்கள் எங்கள் வீட்டில் நடக்கவே கூடாது, இந்த டிவோர்ஸுங்கிறது எங்கள் வீட்டில் நடக்கவே கூடாது, சமாதான குலைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்பொழுது நாங்கள் சமாதானமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் கேட்கும்போது தேவன் நமக்கு பதிலளிப்பார். இல்லாட்ட அவர் சொல்கிறாரு, நான் பிரத்யட்சமாய் அவரை பகைக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பேன் என்கின்றார். உபாகமம் 7:10 எடுத்து வாசித்து பாருங்க. அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிரத்யட்சமாய் பதிலளிப்பேன் என்கிறார். உபாகமம் 7:18-19. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எய்த்தேர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகின்ற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு அவர் சொல்றார், நான் எகிப்தியர் யாவருக்கு செய்ததை உன் கண் கண்ட பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளோ பெரிய அடையாளங்கள், ஓங்கிய புயம் நம்ம ஆண்டவருக்கு, பலத்த கை இருக்கு நம்ம ஆண்டவருக்கு. அப்படிப்பட்ட பெரிய தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால் உனக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நீ பயப்படாதிரு, நீ பார்த்து பயப்படுகிற மற்றவங்களுக்கு தான் அப்படி செய்வேன், ஆனால் நீ கற்பனைகளை கை கொண்டா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். இப்போ கலாத்தியர் 5:16 நீங்கள் வாங்க. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையே நிறைவேற்றாதிருப்பீர்கள். 5:15 வாசிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடித்துனா என்ன? நேரில் போய் கடிக்கிறது இல்லை, வார்த்தைகளினால். இந்த வார்த்தை கேட்கிறவர் நீங்கள் டிவியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் கேட்பீங்க, யூடியூப்லேயும் நீங்கள் கேட்பீங்க. கேட்குற நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் அழிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இந்த உலகம் மாயையான உலகம், இது ஒரு பொல்லாத உலகம். இந்த உலகம் வேஷமாகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. அதனால் அருமையானவர்களே, நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:6 வாசிங்க. மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, மாமிச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ உயிரை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியின் சிந்தையோடு இருப்போமா? ஆவியின் சிந்தை, ஆவியானவருக்குடைய அந்த சிந்தனையின்படி நாம் நடக்க வேண்டும். மாமிசத்தினுடைய சிந்தை, உந்தன் சுயமதியே நெறியென்று உகந்து சாயாதே, அது மரணத்தை கொடுக்கும் என்று நான் சொல்லவில்லை. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது மாமிச சிந்தை மரணம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பொறாமை கொண்டால் அழிவீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எதுக்கு பகைக்கிறீங்க? ஒருவரை ஒருவர் எல்லா இடங்களிலேயும், ஆலயங்களிலேயும், சபைகளிலேயும், எங்கு பார்த்தாலும் அன்பை தேட வேண்டியது இருக்கு. அன்பை காணோம், சகிப்பு தன்மையை காணோம், விட்டு கொடுக்கிற தன்மையை காணோமே. யார் தான் இருக்கா அப்படி இந்த உலகத்தில் விட்டு கொடுக்கிறது? ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார்.
அது விசுவாசம். நிச்சயம் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க சாத்தான் இடத்துல. ஆனால் நாம் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டுமே, கைக்கொள்ள வேண்டுமே. வேதம் எவ்வளவாய் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம். நீ மாமிசத்தின்படியே வாழணும்னு நினச்சியனா, உன் சுயமதியின்படியே வாழணும்னு நினச்சியனா, விட்டு கொடுக்கவே மனப்பான்மை இல்லை என்று நீ வாழ நினச்சியனா, சகித்து கொள்ளவே உனக்கு மனசு இல்லைன்னு நீ வாழ நினச்சியனா, அந்த மாமிச சிந்தை மரணத்தை கொடுக்கிறது. ஆனால் அதை மாற்றி பரிசுத்த ஆவியானவருடைய கமாண்டிங்குக்கு நாம் கீழ்ப்படியும் போது அது நமக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 8:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நம்ம மாமிசத்தினுடைய படியே கோபமும் எரிச்சலும் ஆங்காரமும் விரோதமும் பகையும் விபசாரமும் வேசித்தனமும் குடியும் சிகரெட்டும் சண்டையும் கேவலமான வார்த்தைகளை பேசி ஒருவருக்கொருவர் பகையாக கூட்டணி அமைத்து இருப்பீர்களானால் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது. 4 பேர் 5 பேர் கூட்டணி அமைச்சுக்கிட்டு 4 பேர் 5 பேருக்கு நீங்கள் விரோதமாக இருந்தீர்களானால் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்தின்படி நடப்பதற்கு நம்ம மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாமிச சிந்தை என்றால் மனது நினைக்கிறது, தவறாக நினைக்கிறதை செய்கிறது. கலாத்தியர் 5:17 மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 5:17. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. அப்ப நம்ம 2 யுத்தம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஆவியின் சிந்தை சொல்லுது, நிறுத்து, பொறுத்துக்க, சகிச்சுக்க, வீணானதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. மாமிச சிந்தை என்ன சொல்லுது, பரவாயில்ல சும்மா பேசுவோம், சும்மா எதிர்ப்போம், அத்தை தானே பேசுவோம், மாமியார் தானே பேசுவோம், அப்பா தானே பேசுவோம், அம்மா தானே பேசுவோம், ஃப்ரெண்டு தானே, எதனாலும் பேசலாம். கோபத்தோடு வைராக்கியத்தோடு பேசினீர்களானால் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. அப்போ நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு ஜீவன், நமக்கு உயிரை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். முடிவு உங்கள் கையில் இருக்குது. 2 காரியம்தான், 2 வார்த்தையில் முடிக்கின்றேன். மாமிச சிந்தை மரணத்தை கொடுக்கும், ஆவியின் சிந்தை உயிரை கொடுக்கும், ஜீவனை நமக்கு தரும், சமாதானத்தை தரும். என்றென்றைக்கும் நம்ம வாழ்ந்திருக்க செய்ய தேவனால் முடியும். அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கின்றார். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திருப்பேன். ஜெபம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் மாமிசத்துக்கு எதிராகவும் ஆவிக்கின்படியும் நடக்க எங்களுக்கு உதவி செய்து ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்து நாங்கள் ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து வாழ உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தரைமட்டு தாழ்த்தி, ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் மாமிசத்தினுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்களோடு வாழ்ந்தால் தேவனே எங்களை மன்னித்து விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ்ந்து ஜீவனையும் தீர்க்காயுசையும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you.